ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எளிமையாக இட்லி பொடி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு கப்பு உளுத்தம்பருப்பை எடுத்து வெறும் வாணலியில் பொன்னிறமாக வர வரையும் வறுத்துக்கணுங்க. அதே அளவு கடலப்பருப்பும் எடுத்து அதே பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க. காஞ்ச மிளகாய் ஒரு 10-15 எடுத்து அதையும் வறுத்துக்கணுங்க. எள்ளு ஒரு அரை கப்பு எடுத்து அதையும் வறுத்துக்கணுங்க. வேர்க்கடலையும் ஒரு அரை கப்பு எடுத்து, இல்லை 1/4 கப்பு போதுங்க, வறுத்து எடுத்துக்கணுங்க. கருவேப்பிலை ஒரு கப்பு எடுத்து அதையும் வறுத்து எடுத்துக்கணுங்க. பொட்டுக்கடலை மட்டும் வறுக்காமல் அப்படியே போட்டுக்கணுங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு ஜாரில் போட்டு ரொம்ப மையவும் அரைக்காமல் ரொம்ப தரத்தரவும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்க வேண்டியது தாங்க. அதை ஆற வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இப்போ இட்லியும் ரெடி. இது அயன் சக்தியும் இருக்குது, ப்ரோட்டீன் சக்தியும் இருக்குது. நல்லெண்ணெய் கொலஸ்ட்ராலையும் குறைக்கும். அதனால் ஹெல்த்தியான ஃபுட்டு தாங்க. இட்லி பொடி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி கலக்கி சாப்பிடும் போது சுவையும் கூடுங்க. பசங்களுக்கு முழுசாக எடுத்து சாப்பிட மாட்டேன்னாங்கன்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதே நல்லெண்ணெய் கலந்ததை ஊற்றி நல்லா எல்லாம் கலந்து ஒரு ஸ்பூனை போட்டு கொடுத்துட்டிங்கன்னா எம்மியாக சாப்பிட்டு போவாங்க. பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.